நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காலம், டைம், அது ரொம்ப வேல்யூவானது. இந்த நாள்ல காலம்தான் ரொம்ப முக்கியம். அதுவும் இது பொல்லாத ஒரு நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறார். கடைசி காலம்ல, அதனால இந்த கடைசி காலம் தீமையான நாட்கள், பொல்லாத நாட்கள். எங்கு பார்த்தாலும் இதுவரை நம்ம கேள்விப்பட்டிராத அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், துன்மார்க்கங்கள், அசுத்தங்கள் பெருகி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது இயேசுடைய வருகையின் நாட்கள், உலகத்தின் முடிவு காலம், கடைசி நாட்கள். அதனால பொல்லாத காலம் இது என்று வேதம் குறிப்பிடுகிறாரு. அதனால தேவ பிள்ளைகள் இந்த காலத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நாட்கள் கொடிதா இருக்கிறதுனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போதுமே நமக்கு தேவை. இயேசுவோடு கூட வாழ்ந்து, இயேசுவோட நடந்து, இயேசுவோடு கூட ஒவ்வொரு நாளையும் நம்ம அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்தாதான் நாட்களை நம்ம தாண்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கொடிதான காலம். இதுல ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரத்தெல்லாம் வீணாக்காதங்க, நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. டைம் போனா வராது. ஒரு நாள் போயிட்டேன்னா திரும்ப அந்த நாளை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. இந்த நேரத்தை வீணாக்காதபடி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள்ல என்னெல்லாம் செய்ய போறீங்க யோசித்து பாருங்க. உங்கள்ட்ட ஏதாவது பிளான் இருக்கா? காலையில இதை செய்யணும், மத்தியானம் இதை செய்யணும், மாலையில இதை செய்யணும், என்னென்ன வேலையை செஞ்சு முடிக்கணும், இந்த நாள்ல நான் செபிக்கணும், வேதத்தை தியானிக்கிற ஒரு டைம், இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு நேரம், அப்படி நேரத்தெல்லாம் நீங்க ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு ஒரு நாளை எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியாது. வீணாவே நேரத்தை கழிச்சாரு. செல்போன்லயே மணிக்கணக்கு உட்கார்ந்து நேரத்தை வீணாக்குவாரு. சும்மா உட்கார்ந்து பேசி காலத்தை போக்குவாரு, நேரத்தை வீணாக்குவாரு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், காலத்தை வீணாக்க கூடாது, உடைய காலத்தை குறித்து கவனமா இருக்கணும்னு சொல்லி. இப்போ என்கிட்ட சிலர் கேட்பாங்க, எனக்கு ஒரு மணி நேரம் வேணும் பிரதர், நீ 1,00,000 ரூபா வேணும்னு கேளுங்க, வேணா நான் தந்துடுறேன். 1 மணி நேரம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு வேலைகள் இருக்கிறது, ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது. நேரத்தை வீணாக்க முடியாது. அப்ப தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கினால் அது ஒரு பாவம் என்பதை உணர வேண்டும். நேரத்தை திட்டமிட்டு கரெக்டாக செயல்படுத்த வேண்டும். ஜெபிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கணும், வேதத்தை தியானிக்க நேரம் ஒதுக்கணும், குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்கணும், உடைய ஃபேமிலி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கணும், பிசினஸுக்கு வேலைக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கணும், ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரம், இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிப்பதற்கு நேரம். நேரத்தை நீங்க திட்டமிட்டு